ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ராமராஜ்யம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா? ராமராஜ்யம் உருவாக போகுது, இல்லை ராமராஜ்யத்தை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா ராமராஜ்யம் வர்ணங்களின் அடிப்படையில் அமைந்த ராஜ்யம். ராமர் கூட ஒரு சூத்திரனை கொன்னுட்டார் அப்படி இப்படின்னு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ராமராஜ்யம் உருவாகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் ராமராஜ்யம் வந்துடுமா அப்படின்னா வராது. ஏன்னா ராமராஜ்யம் பற்றி எல்லா மதத்துலேயும் குறிப்பு இருக்குது, பைபிள்லேயும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது, இந்து மதங்கள்லேயும் இருக்குது. அது எப்படி இருக்கும் ராமராஜ்யம் அப்படின்னா, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அதாவது அவ்வளவு அன்பாக விலங்குகள் கூட இருக்கக்கூடிய உலகம். ஸோ அப்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கலியுகத்தில் சாத்தியமா? ஒரு குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்களா எல்லோரும்? அங்கே சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்குதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? இப்போ அது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம், ஆனால் அங்கு சர்வசாதாரணமாக அது நடக்கும். அவ்வளோ அன்பான விலங்குகள் கூட இருக்கக்கூடிய உலகம்தான் ராமராஜ்யம். ஆக்சுவலாக அதுதான் சொர்க்கம். ராமராஜ்யன்றது தான் சொர்க்கம். அதை மனிதனால் உருவாக்கவே முடியாது. அடுத்தது, ஒரு விதத்தில் இப்போ ஒரு கட்சி, ஒரு மத சார்புள்ள ஒரு கட்சி வந்தால் எல்லா ஸ்டேட்டிலையும் அந்த கட்சி ஆட்சியை பிடித்தால் அது ராமராஜ்யமா? ஏன்னா இப்போ அந்த அர்த்தத்தில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராமராஜ்யத்துக்கும் இதுக்கும் ஸ்லைட்டாக தொடர்பு இருக்குது. ஆனால் அது என்ன தொடர்பு அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டும் ஒரு மத சார்புள்ள கட்சிக்கு ஓட்டு போடுது அப்படின்னா எல்லோருக்கும் அந்த ஒருவர் ஆட்சி செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அர்த்தம், எந்த ஸ்டேட்டுக்கும். ஸோ அந்த அர்த்தத்தில் அது ராமராஜ்யம்தான். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படித்தான் ஆட்சி நடக்கும். அங்கே ராமர்னு இல்லை, அது ஆக்சுவலாக பேர் தான் ராமராஜ்யமே தவிர ராமராஜ்யத்தில் உண்மையில் ராமரும் இருப்பார், ஆனால் ஆரம்பத்தில் இருக்க மாட்டார். ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமாகத்தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக முதல் 2500 வருடம் ராமராஜ்யம், அடுத்த 2500 வருடம் ராவணராஜ்யம். ராவணராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், அதை தான் நரகம்னு சொல்கிறோம். அதனால தான் ராமராஜ்யம் வரக்கூடாதுன்னு தானே ராவணன் நினைப்பான். அதனால தான் இங்கே இருக்கிறவர்கள்லாம் ராமராஜ்யம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஒரே கட்சி, ஒரு மத சார்புள்ள கட்சி வந்தால் கூட எல்லோரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இல்லை, பெரும்பான்மையானவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ பெரும்பான்மையானவர்கள் எந்த மதமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மதம் பற்றி இருந்தால் அது சாத்தியம். ஆனாலும் நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அரசியல்வாதிகள் மதத்தை வச்சு தான் அரசியல், ஏதோ ஒரு பிரிவினை வச்சு தான் அவங்க பண்ணி ஆகணும். அதுதான் மக்களாட்சி. ஸோ அதில் இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, அந்த பார்டர் கட்டுறதை பற்றி வச்சு அரசியல் பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அரசியல் நடக்கும். அது மாதிரி இங்கே மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை பற்றி எந்த கருத்தும் இல்லாட்டினா கூட நம்ம மதம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடாமல் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் வேணும்னா போடலாம். இது ராமராஜ்யத்தில் இப்படி நடக்காது. ராமராஜ்யத்தில் ஓட்டுலாம் யாரும் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அது ராஜாராணி ஆட்சி. ஆனாலும் ஒருத்தருக்கு கூட அந்த ராஜாவாக இருக்கிறதுல ஆட்சேபனை இருக்காது, மிகுந்த விருப்பம் இருக்கும். அதுதான் ராமராஜ்யம். இதுதான் ராமாயணத்தில் ஒரே ஒரு பிரஜை கூட ராமர் மேலே அதிருப்தியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சீதையை அனுப்புகிறாங்க அப்படின்னு காட்டப்பட்டதுடைய அர்த்தம் அது. ராமருடைய பர்சனல் லைஃபு கூட மற்றவர்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது சொர்க்கத்தில்.
அங்கே லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க. ஏன்னா இது 4 யுகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த முதல் யுகம் சத்தியுகம் தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். ஒரு லக்ஷ்மி நாராயணன் இருக்க மாட்டாங்க, 8 பேர் இருப்பாங்க. அதாவது வம்சமாக வருது, 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி. அதேமாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க திரேதாயுகத்தில். சரி, இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சத்தியுக ராஜ்யமாக இருக்கட்டும், ராமர் சீதையுடைய திரேதாயுக ராஜ்யமாக இருக்கட்டும், எங்கேயுமே யாருமே எந்த காரணத்தை கொண்டும் அவங்க பண்ணுற அரசியலை வைத்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மற்றவர்கள் முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது. எல்லோருக்கும் பிடித்தது போல் தான் இருக்கும். மற்றபடி அங்கே ராவணன்ட்ட கடத்திட்டு போனான் அந்த மாதிரிலாம் அங்கே நிஜத்தில் அப்படிலாம் நடந்தது கிடையாது. ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் எதுவுமே ஒரிஜினலாக நடந்த விஷயம் கிடையாது. நடந்திருந்தால் அதுக்கு பேர் வரலாறு. வேதங்கள் அப்படின்னா நடக்க போகிற ஒரு விஷயத்தில், எதிர்காலத்தில் நடக்க போவதை முன்கூட்டியே ஒரு கதை வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்பக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் அப்போ நம்ம என்ன இது ஊர் பேச்சை கேட்டு பொண்டாட்டி துரத்தினா இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கூட திருப்தி அடையாதவர்கள் இருக்க மாட்டாங்க ராமராஜ்யத்தில் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அங்கே மட்டும் கிடையாது, அடுத்தது கூட வரும்பொழுதே பார்த்திங்கன்னா, ராவணனுடைய ராஜ்யத்திலேருந்து சீதையை மீட்டுட்டு வரும்பொழுது அக்னி பிரவேசம் பண்ணி தான் உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ராவண ராஜ்யன்றது இது. இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்குது. ஸோ இதில் மூழ்கின நாம் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அப்போ நமக்குள்ளே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கூட ஒட்டி இல்லைன்னு நிரூபிக்கணும். அதற்கான சோதனை வரும். அதுதான் முஸ்லீம் மதத்தில் சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தான் சொல்லப்படுறதெல்லாம் கடைசி 100 வருடத்தை குறிக்கிறது. இப்போ தான் இறைவன் அதை வெல்வதற்கான வழியையும் கொடுக்கிறார். உங்களை ஆத்மான்னு நினைங்க, உடம்புன்னு நினைத்தால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, ஆத்மானா உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மான்ற உணர்விலே இருந்தீங்கன்னா காமம், கோபம் எதுலேயும், காமத்தீயிலோ, கோபத்தீயிலோ, பற்று, பேராசை, அகங்காரத்தீயிலோ நீங்கள் எரிய மாட்டீங்க அப்படிங்கிறதை நாம் நிரூபித்து தான் சொர்க்கத்துக்குள்ளேயே போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் நிரூபித்தது எல்லோருக்கும் காட்சியாக காட்டப்படும். அப்போ அவங்க எல்லோரும் இவங்க தான் நாராயணன் ஆகணும் அப்படின்னு யாரை நினைக்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் நாராயணனாக பிறப்பார்கள். அங்கே மக்களாட்சி கிடையாது, எலெக்ஷன் கிடையாது. ஆனால் இப்போவே முடிவாயிடுது யார் யாருக்கு என்ன பதவின்றதை மக்கள் நினைப்பாங்கள்ல. எத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாருடைய ஆசீர்வாதமும் யார் வாங்கினாங்களோ அவங்க தான் அங்கே நாராயணனாக பிறப்பாங்க. அதுதான் ராமராஜ்யம். அது இங்கே சாத்தியமா? ஓட்டு போடுறவங்களே கூட ஒரு மதத்தின் பற்றுனால ஓட்டே போட்டால் கூட நாளைக்கு டேக்ஸ் ஏற்றுறாங்க, விலை ஏற்றுறாங்கன்னு வச்சா ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. உலகம் ஃபுல்லாகவே இதான் நிலைமை. நீங்கள் ஸ்டேட்டில் எடுத்தாலும் சரி, சென்ட்ரலில் எடுத்தாலும் சரி, எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டவங்களே அதிருப்தியாக தான் இருப்பாங்க. இப்போ ஓட்டு போடாதவங்கள கேட்கவே தேவையில்லை. ஆனால் சொர்க்கத்தில் அங்கே ஓட்டு போடுற சிஸ்டம் இல்லாட்டினால் கூட எல்லோருக்கும் பிடித்தது போல தான் அங்கே ஆட்சி நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ராமராஜ்யம். ராவணன்னா என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். இப்போ மனிதர்களுக்குள்ள ஒன்று காமத்தின் எண்ணம் வரும், அதை நீங்கள் வெட்டினீங்கன்னா அந்த இடத்துல கோபன்ற தலை வந்துடும், அதை வெட்டினீங்கன்னா பற்றுன்ற தலை வரும். ஸோ இப்படி மனிதர்களுக்குள்ளே மாற்றி மாற்றி இந்த 5 விகாரத்தின் எண்ணங்கள் வந்து அவனை ஒரு ராவணனாகவே மாற்றிடுது. ஒவ்வொருத்தரையும், ஆணையும் சரி பெண்ணையும் சரி. இவனுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா இறைவனை நினைக்கணும். இங்கே ஆத்மான்னு சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் அங்கே தான் இருந்தோம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி. கடவுளுக்கும் நமக்கு வித்தியாசம், நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் சொர்க்கத்தில் சுகத்தையும் நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். சிவபெருமான் சொர்க்கத்தில் சுகத்தையும் அனுபவிக்கல, நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கல. காரணம், எந்த தாயின் கர்ப்பத்திலும் குழந்தையாக ஒருபோதும் பிறப்பதில்லை. அதனால தான் சிவலிங்க ரூபத்தில் சிவனுக்கு மட்டுமே பூஜை செய்யப்படுது. ஸோ அந்த லிங்க ரூபத்துடைய அர்த்தம் என்னென்னா ஆத்ம ரூபம். மேல் பாதி கீழ்ப்பாதி கடைசி 100 வருடம் வரார். ஒரு வயோதிகர் உடலில் நேரடியாக பிரவேசிக்கிறார். ஏன்னா இந்த ஞானத்தை சொல்லி நம்ம அங்கே அழைச்சிட்டு போகணும். ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வரார். இப்போ சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய், அதான் கோமுகி, பசுவின் வாயின்னு சொல்லப்பட்டிருக்கும்.
ஸோ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் இறைவன் சொர்க்கத்திற்கு வருவதே கிடையாது. அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சொர்க்கத்தில் ராமராஜ்யம் எந்த வீட்டிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ராஜா மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயுமே எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆனால் இங்கே பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, கவலை இல்லாத வீடே கிடையாது. சொர்க்கத்தில் எந்த வீட்டிலும் எந்த கவலையும் இருக்காது. இது வேணுன்ற எண்ணம் இல்லாத அளவிற்கு அனைத்தும் அளவுக்கு அதிகமாக எல்லோருக்கும் இருக்கும். அதுதான் ராமராஜ்யம். அதை மனிதர்கள் உருவாக்க முடியுமா? அது வந்ததுக்கு காரணம் என்னென்னா, யாருக்குள்ளேயும் அங்கே காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் கிடையாது. எப்படி அங்கே இருந்தவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு? ஆத்மான்ற உணர்வுலேயே இருந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தாங்க. ஏன் இப்போ அப்படி பார்க்க முடியல? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழந்து உடல் உணர்வுக்கு வந்த பிறகு உடல் உணர்வில் மயங்கி புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்புறம்தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற விகாரம் நமக்குள்ளே வெளிப்படுது. ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலிருந்து பிறரை ஆத்மான்னு பார்த்ததுனால சதா ஆனந்தமும் அமைதியும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பும் அமைதியும் தான். ஸோ அடுத்தது ராமராஜ்யத்தில் துக்கம் வராததுக்கு காரணம் எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. எப்போ உடல் உணர்வுக்கு வராங்களோ அப்போ தான் துக்கம் வருது, காமம் கோபம்லாம் வருது. அதனால் யாருக்குள்ளேயும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது. இப்போ குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்க முடியுமா? தினம் தினம் கற்பழிப்பு நியூஸ், கொடூரமான கற்பழிப்பு, குழந்தைகள், மருத்துவர்கள், விதவிதமாக பார்க்குறோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ராவண ராஜ்யம். இதுக்கு இன்னொரு பேர் வேசியாலயம், அதாவது விபச்சார விடுதி. சொர்க்கத்திற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சிவாலயம். கோயில் எப்படி பரிசுத்தமாக இருக்கும், அந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கும் சொர்க்கம். சிவனே கற்ற ஆலயம் அது. ஸோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா வீடை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்கன்னு கேட்டதுடைய உண்மையான அர்த்தம், நம்முடைய அப்பா சிவத்தந்தையுடைய வீடு சொர்க்கத்தை இன்றைக்கி நரகமாக விபச்சார விடுதியாக மாற்றிட்டாங்க. வீட்டுக்கு வீடு விபச்சாரம். ஏன்னா கணவன் மனைவி திருமணம்னாலே விபச்சாரம் தான், காமம்னு ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் காமம்லாம் இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவனும் மனைவியும் எங்களுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். பரிசுத்தமாக ஆத்மாவிற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், ஆத்மாவிலே இருக்கும்போது அங்கேருந்து அதுவே ஆனந்தத்தின் ஊற்றாக இருக்கிறனால முழு திருப்தியாக இருப்பான் எல்லோரும். இன்றைக்கி வீட்டில் எந்த கணவனாவது என்னுடைய மனைவி மேலே 100% திருப்தி, என் கணவன் மேலே 100% திருப்தின்னு சொல்கிற எந்த பெண்ணாவது, என் அப்பா அம்மா மேலே 100% திருப்தி அப்படின்னு எப்போவுமே நினைக்கிறேன். அதாவது எப்பயோ ஒரு தடவை கடைசியில் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிஜமாகவே அப்படி தான் இருந்தாங்களா ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் ஒவ்வொருத்தரும் 100% திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா திருப்தி வெளியிலேருந்து வராது, உள்ளேருந்து வரும். அந்த வீண் எண்ணம் வர்றதுக்கு காரணம் ஆத்ம சக்தி இழக்கும் போது தான் வீண் எண்ணம் வரும். அப்போ தான் நமக்கு குறையே தெரியும். அவன் என்ன நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறான், அவன் அன்றைக்கி பேசினானே அதுக்கு இதுதானே அர்த்தம். இதெல்லாம் வீண் எண்ணங்கள். ஆத்ம பலம் இழக்கும்போது தனக்குள்ளே திருப்தி இல்லாத போது இந்த வீண் எண்ணங்கள் வரும். சொர்க்கத்தில் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பாங்க. அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. ஸோ அது இப்போ சாத்தியமாக எல்லாருமே. இங்கே யாரோ ஒருத்தர் கூட அப்படி இல்லை, அது வேறு விஷயம். கரெக்டாக சொல்லலாம், இன்றைக்கி அம்பானி வீட்டு கல்யாணம் அது கூட காசு கொடுத்து வர வச்சுருக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் அப்படி கிடையாது, தினம் தினம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? ஆத்மா நான்ற உணர்வுலே இருக்கிறது தான். அதற்கான ஞானத்தை இப்போ இறைவன் போதிக்கிறார் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக, முற்றிலும் இலவசமாக. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பாருங்கள். ராமராஜ்யத்துக்கு வந்து சேருங்க. இந்த உடம்புல இருந்துட்டு ராமராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த உடலை விட்டு அதுக்குள்ளே உலக அழிவும் நடந்துடும். நடப்பதே இந்த பூமி சொர்க்கம் ஆகிறதுக்காகத்தான். அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கணும், கலியுகத்தின் குணங்களை அழிக்கணும். அதுக்கு இறைவனுடைய நினைவில் இறைவன் கொடுக்குற ஞானத்தின்படி நடக்கணும். அதில் சாரம் என்னென்னா, ஆத்மான்னு ஒன்று சிவபரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும். நானும் ஒளிப்புள்ளி, எனக்கு உடம்பே கிடையாதுன்னு நினச்சி என்னுடைய தந்தை சிவபரமாத்மா நினைக்க அவரை மாதிரியே நான் பரிசுத்தமாகிறேன். இதுதான் சாரம். இதை சதா மனதுக்குள்ளே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவில் எப்போவுமே இருந்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் பிரியும் போதும் அந்த நினைவில் இருக்கணும்.
அப்படி இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு வருவது மட்டுமல்ல, மிக உயர்ந்த பதவியும் நீங்கள் அடைவீங்க. ஆனால் நினைக்க விடுமா ராவணன்? காமத்தின் ரூபத்தில் வந்து எப்படி விஸ்வாமித்திரர் தவத்தை மேனகா ஆடி கலைச்சாலோ அந்த மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்டர்நெட் மூலமாக எதன் மூலமாக வந்துடும். ஆடாத அசையாத வெறும் ஆத்மாவை தான் பார்க்கணும், உடலே பார்க்கக்கூடாது. உடல் தானே ஆண் பெண், ஆத்மா வெறும் ஒளிப்புள்ளி தானே, தேவையில்லாமல் பார்க்கவும் கூடாது. இதில் கவனம் கொடுக்கணும். வெளி உலக விஷயம் எதையும் உள்ளே வராமல் அந்த சொர்க்கத்தின் குணம் எனக்கு இருக்குதா, சொர்க்கத்தில் தேவதைகளின் குணம் எனக்கு இருக்குதா, இதே சிந்தனையிலே இருக்கும்போது எப்படா சொர்க்கத்துக்கு போவேன்ற ஒரு போதை வர ஆரம்பிக்கும். அப்போ சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அப்படி ஆனந்தமாக போகிறவங்க தான் ஆனந்தமான சொர்க்கத்திற்கு போக முடியும், ஆனந்தமாக உடலை விடுபவர்கள். ஸோ அப்படி அந்த சொர்க்கத்தை, ராமராஜ்யத்தை கடவுள் இப்போ உருவாக்குறார், மனிதர்கள் உருவாக்க முடியாது. ஸோ அங்கே இன்னொரு விஷயம், இங்கே வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்குது, அதனால தான் டேக்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அங்கே வரிப்பணத்தில் நடக்காது. ஏன்? ஏன்னா எல்லாரையும் விட மிகப்பெரிய பணக்காரராக ராஜா இருப்பார், அவர் எதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்? அடுத்தது நிறைய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அங்கே கோர்ட்டு இருக்காது. ஏன்? எந்த குற்றமும் நடக்காது, எல்லாம் குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம். இந்த சுயநலமாக போய் இன்னொருத்தன் இந்த அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயமே இருக்காது. அதே மாதிரி இயற்கை சீற்றம் எதுவுமே இருக்காது. தினம் தினம் சரியான அளவு மழை பெய்யும். 12 மணிக்கு ஆரம்பித்ததுன்னா 2 மணிக்கு பெய்யும். காலையில் எழுந்திரிச்சா மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே தெரியாது, எல்லாமே நதிக்கு போயிடும். அந்த நதியோடைய நீர் எப்போவுமே ஒரே சீராக தான் இருக்கும் வருடம் முழுவதும். 2500 வருடமாக இன்றைக்கி அப்படி எங்கேயாவது இருக்குதா? நல்ல நீர் ஓடிய நதிகள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. காஞ்சி கிடக்கிற பாலைவனத்திலலாம் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அதான் ராவணராஜ்யம். எல்லாம் அப்படி தலைகீழே திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் நாய் துரத்தி கடிக்கிறது, மாடு வந்து முட்டுறது. அங்கே சிங்கமே நம்ம கூட நாய்க்குட்டியை விட அன்பாக இருக்கும். நாய்க்குட்டியோட கம்பேர் பண்ண முடியல, ஏன்னா நாய் இப்போ கடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ அன்பாக இருக்கும் சிங்கம் உட்பட. அங்கே நாயெல்லாம் இருக்காது, ஏன்னா அங்கே அந்த சிங்கமெல்லாம் மிருக குணம் வந்ததுனால அதுக்கப்புறம் வர்றது தான் நாய். சொர்க்கத்தில் நாய்க்கு இடம் கிடையாது, நாயும் இருக்காது. நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எதுவுமே விஷ ஜந்துக்களாகிய அந்த பூரான், தேள், இந்த மாதிரி விஷயங்கள், கொசு இல்லையா, அந்த அந்த சின்ன சின்ன அந்த ஈ, அந்த அசுத்தமான எதுவுமே அங்கே இருக்காது. இப்போ எப்படி இருக்கும் அந்த உலகம்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் ராமராஜ்யம். அதற்கு ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. இன்றைக்கி ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ எதிர்கட்சி மேலே, அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கட்சி மேலே புழுதியை வாரி இறைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்துட்டால் அவங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு மக்களை பயமுறுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த பாவமெல்லாம் செஞ்சு ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. சொர்க்கத்தில் அந்த ராஜ குடும்பத்தில் பிறப்பவர்கள் ராஜாவாவாங்க. ஆனால் அங்கே பிறக்கிறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தில் யாராருக்கு என்ன பதவின்றது எல்லாமே கடைசி நேரத்தில் காட்சியாக உலகமே பார்க்கும். ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஏன்னா முயற்சி செஞ்சு தன்னை மாற்றிக்கிறவங்க தான் வருவாங்க, மற்றவங்க ஜஸ்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் மேலேருந்தே கீழே வருவாங்க. உலகம் அழியும்போது எல்லாத்துமா மேலே போயிடும். அப்புறம் மறுபடியும் சொர்க்கத்துக்கு தகுதியாக இருந்தால் ஆரம்பத்தில் வருவாங்க, இல்லை தகுதி கம்மியாக இருந்தால் லேட்டாக வருவாங்க. தகுதியே இல்லைன்னா நரகம் ஆன பிறகு அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது, அப்படி வருவாங்க. ஸோ அதனால் உண்மையான ராமராஜ்யத்திற்கு வரணும்னா உண்மையான ராமனாகிய சிவத்தந்தையை பிடியுங்கள், அவருடைய ஞானத்தை கேளுங்கள், அவருடைய நினைவிலேயே இந்த ராவண ராஜ்யத்தை முற்றிலும் மறந்துடுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.